நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஃபர்ஸ்ட் ஓடியோட ப்ரிவியூ அண்ட் ட்ரீம் ரன் ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எங்கே மேட்ச் நடக்குது பார்த்தீங்கன்னா பிரேமதாஸ் ஸ்டேடியம் கொலம்புல தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 124 மேட்சஸ் கிட்ட விளாண்டுருக்காங்க. இதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 88 டைமும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 65 டைமும் வின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆவரேஜ் ஃபஸ்ட் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 231 ரன் கிட்ட இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 189 இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இந்தியா அணி அடிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா எதிராக 375க்கு 5 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 50க்கு 10 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா அணி 375 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா அணி பார்த்தீங்கன்னா 50க்கு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 375 ரன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020க்கு முன்னாடி அடித்த ஸ்கோரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு வந்து நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் ரீசெண்ட் ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் ஓரளவு ஸ்டெபிள் பண்ணி விளாடுறாங்க. இல்லைனா டாப் ஆர்டர் பிளேயரில் யாராவது அதிரடி விளாடுற பிளேயர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விளாடுற பிளேயர் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்விங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் மழை வேறு பெஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குதுன்னு பிச் ரிப்போர்ட்டில் போட்டிருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா 20% ரெயின் வர கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு மட்டும் போட்டிருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெயின் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இந்த பிச்சு எப்படினாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெயின் வந்துச்சுன்னு வச்சிட்டிங்களேன் நல்ல பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ண கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆகி பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சப்போஸ் பிச்சு நல்லா கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டீமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங்க்கு ப்ளஸ் பவுலிங்க்கும் ஃபேவராக ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரவுண்டரும் பவுலர்ஸ் தான் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க தான் அதிகம் விக்கெட் எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட் ப்ளஸ் ரன் 2மே சேர்த்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, அக்சர் பட்டேல், சிவன் துபே. ஸோ இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் KL ராகுல் இல்லைன்னு ரிஷப் பந்த். ஸோ இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா சிவன் துபே பிளேஸில் ரிஷப் பந்த் வந்துடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷித் சிங். ஸோ 3 ஃபேஸர் கிட்ட இருக்கிறாங்க. 3 ஃபேஸர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவன் துபேக்கு அந்தளவுக்கு ஓவர் கிடைக்குமா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அவருக்கு பதிலாக சப்போஸ் ஒரு விக்கெட் கீப்பர் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு யாரும் கொண்டு வரலன்னா ரியான் பரா கூட உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து எப்படி நம்ம டீம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் மோஸ்ட்லி ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் இவங்களை எப்படி பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் உங்களுக்கு இந்த மாய்ச்சரில் விக்கெட் விழுதுனால நீங்கள் இவங்க 3 பேரை கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இவங்க நல்லா பிக்காக இருப்பாங்க. பட் இனிஷியலாக விக்கெட் எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மதுஷனக்கா, மதிஷா பத்ரானா, ஸோ இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால வெளியே போயிட்டாங்க. ஸோ அதில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாதனால ரோஹித் சர்மா இந்த மேட்ச் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சுப்மன் கில்லுக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர் கொஞ்சம் த்ரெட்டு தான் இந்த 3 பேருக்குமே விராட் கோலி இவங்களுக்குலாம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு அந்தளவுக்கு அங்கே இல்லாதனால இவங்க 3 பேர் ஷைன் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிச்சில் கொஞ்சம் நீங்கள் விக்கெட் விடுன்னு நினச்சிங்க இவங்களை ட்ராப் பண்ணிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒரு குயிக்காக 100லாம் அடிச்சிருக்கிறாங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் 100 அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இவங்கள கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் சுப்மன் கில், விராட் கோலி. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேசிங்கில் நல்லா பெஸ்ட்டாக நிறைய இன்னிங்ஸ் ஆண்டிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் இவங்களை நீங்கள் எப்படி பிக் பண்ணுறதா இருந்தால் டாப் ஆர்டரில் விக்கெட் விழுற மாதிரி இருந்தால் இவங்க 2 பேரும் பிக் பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டரில் நின்று அடிக்கிற மாதிரி இருந்தால் இவங்க ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. KL ராகுல் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் க்ளவ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30-40 ஓவருக்கு அப்புறம் இவர் வந்தாலும் குயிக்காக ஆட அதிகம் வாய்ப்பு இருக்குது. சிவன் துபே நீங்கள் டிஃப்ரென்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா ட்ராப் பண்ணுறது பெட்ரு. அக்சர் பட்டேல் 2 இன்னிங்ஸில் போத் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பிக்கு தான். ஏன்னா பேட்டிங்கில் வந்தாலும் குயிக்காக ஆடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டாப் ஆர்டரில் இனிஷியல் விக்கெட் விழுதுன்னா இவரை மேலே கொண்டு இறக்கிடுவாங்க. இவர் டாப் ஆர்டர்லேயே வந்து விளையாட வாய்ப்பு. ஏன்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் கொண்டு போனால் பவுலர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்ட்டு அக்ஷர் பட்டேல் மேலே வர கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக கூட ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே ஸ்விங்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா பதுனி சங்கா ஸோ இவங்களுக்குலாம் கொஞ்சம் த்ரெட்டாக இருப்பார். ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னருக்கு அதிகமாக ஃபேவர் கொடுக்குது இந்த கிரவுண்டில். ஸோ நீங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் டியூ வரும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்பின்னரால் போட முடியாது. பட் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து T20 மேட்ச் பார்த்துருப்பீங்க. டியூவே அஃபெக்ஷன் பண்ணல. டியூ இருந்தாலுமே அந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னு எடுத்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கூட இந்த கிரவுண்ட்லேயும் கூட ஸ்பின்னு நல்லா எடுக்கிறதுனால நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் கூட நீங்கள் ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கலாம். ஸோ மஸ்ட்டாக இவர் 2-3 விக்கெட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. சிராஜ் பெஸ்ட்டாக மோஸ்ட்லி எல்லோரும் ட்ராப் பண்ணிட்டு தான் வருவாங்க. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சிராஜ் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 6 விக்கெட் 3 விக்கெட்டுன்னு இலங்கைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் மஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷதீஷ் பார்த்தீங்கன்னா T20 எடுக்கிற விக்கெட் அளவுக்கு ஓடியில் எடுத்தது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஹர்ஷதீஷ் எல்லாம் பிக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ட்ராப் பண்ணுறதா ட்ராப் பண்ணிக்கோங்க. சிராஜ் ஹர்ஷதீஷ் இவங்க 2 பேரில் யார் வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிக்க. நான் போகிறா இருந்தால் முகமது சிராஜ் வழியாக தான் போவேன். நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் சிராஜ், குல்தீப், ஹர்ஷித் ராணா, அக்ஷர் பட்டேல், ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி. ஸோ இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், சிராஜ். ஸோ இவங்க வழியாக நம்ம போகலாம். இப்போ ஸ்ரீலங்காவில் பிளேயிங் 11 பார்க்கலாம். பதுனி சங்கா, அவிஸ்கா பெர்னாண்டோ, குசல் மெண்டிஸ், சாதிரா சமரவிக்ரமா, சரித் அசலங்கா, துனித் வெள்ளலெக், வனிண்டா ஹசரங்கா, சமிகா கருணரத்னே, மகேஷ் தீக்ஷனா, அவிஸ்கா பெர்னாண்டோ, முகமது சிராஜ். இந்த முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா இப்போது பதினானாவுக்கும் தில்ஷன் மர்ஷனாவுக்கும் இன்ஜுரினால இந்த டோர்னாமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், எக்ஸன் மலிங்கா 2 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது இந்த பிளேஸில் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துனித் வெள்ளலெக், சமிகா கருணரத்னே. ஸோ இவங்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஜனித் லயங்கே உள்ள வரோட வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா மீடியம் பேசர் ஆல்ரவுண்டர். ஸோ அவர் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அஸ்லாங் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிஸ்கா பெர்னாண்டோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. துனித் வெள்ளலெக், சமிகா கருணரத்னே. ஸோ இவங்க 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக இந்த கொலம்போ ஸ்டேடியத்தில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிச்சில் இந்த கிரவுண்டில் மற்ற டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவிஸ்கா பெர்னாண்டோ, குசல் மெண்டிஸ், சமரவிக்ரமா, அசலங்கா, வெள்ளலெக், அசரங்கா, தீக்ஷனா. ஸோ இத்தனை பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த கொலம்போ ஸ்டேடியத்தில் நல்லா ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அவிஸ்கா பெர்னாண்டோ, சரித் அசலங்கா, சமிகா கருணரத்னே. ஸோ இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் பார்த்தீங்கன்னா வெள்ளலெக் இருந்தால் வெள்ளலெக், சமிகா கருணரத்னே, அசலங்கா. ஸோ இவங்க 3 பேரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பதுனி சங்காவை ட்ரை பண்ணுவாங்க. பதுனி சங்கா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக மற்ற கிரவுண்டில் கூட நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பதுனி சங்கா இந்தியாவுக்கு எதிராகவும் சரி லோக்கல் டோர்னாமெண்ட்லையும் சரி அவர் வந்து இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரெக்கார்டு இல்லை, புவர் ரெக்கார்டாக தான் இருக்குது. அவிஸ்கா பெர்னாண்டோக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்ல ரெக்கார்டு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு 20-30 ரன்கிட்ட அடிச்சுட்டு ஆடுறாரு. குசல் மெண்டிஸ் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா புவர் ரெக்கார்டாக இருக்குது இந்த கிரவுண்டில். பட்டு இந்த கிரவுண்டில் மற்ற டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 50+ நிறைய அடிச்சிருக்கிறாரு. சமரவிக்ரமும் அதே மாதிரி தான் ரிஸ்க்காக. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓடி மேட்சஸில் ஆடல. ஸோ பட் இந்த கிரவுண்டில் பற்றி நிறைய ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ இவரை நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அசலங்கா ரீசெண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. பட் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவரை நீங்கள் மஸ்ட்டாக விட நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் மஸ்ட் பிக் இவ்வளோ இருந்தாருன்னா, ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 5 விக்கெட் கிட்ட எடுத்துக்கிறாரு. அசரங்கா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் அசரங்கா பார்த்தீங்கன்னா சின்ன டீமுக்கு எதிராக தான் அவர் அதிகம் விக்கெட் எடுக்கிறாரு. பெரிய பெரிய டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. மேட்ச்சுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ஃபேண்டசி பாயிண்ட் அந்த அளவுக்கு வருமானம் கொஞ்சம் டவுட்டு தான். பட் லைக் பார்த்தீங்கன்னா நல்லா 2, 3 விக்கெட் எடுக்கிறனால இந்த கிரவுண்டில் அவருக்கு ஃபேவராக இருக்கனால நீங்கள் இவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். கருணாரத்னே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவரை டீமில் இன்னொன்று அவுட்டை தான் வெளியே தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீக்ஷனா மோஸ்ட்லி இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பெருசாக விக்கெட் எடுக்கிறது இல்லை. பட் இந்த கிரவுண்டில் நல்லா ரெக்கார்ட் இருக்கிறதுனால நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆகிறாரு. ஒரு விக்கெட் எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அசிதா ஃபெர்னாண்டா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்காரு T20ல். பட் ஓடியில் எந்த அளவுக்கு ஆடுவார்னு தெரில. இனிமேல் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பார்த்து தான் தெரியும். முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா 14 நிமிஷம் மேட்ச்சாக இன்ஜுரினால இவர் உள்ள வந்திருக்காரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்ரீலங்கா ஏ அணிக்காக ஆடுறாரு. இவரோட கிட்டத்தட்ட 40 மேட்சஸில் 80 விக்கெட் கிட்ட எடுத்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக இவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஜிஎல் பிக்கில் ஒரு பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் டாப் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா டாப் ஆர்டர்லே சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி பெரிய பிளேயர் இருக்கனால அவங்களே மேட்ச் முடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீம் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். டீம் என்னென்ன டீம் போலாம் ஜிஎல் ஸ்மால் லீக் எல்லாமே நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் இது பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.